ஹலோ கைஸ், டிசம்பர் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானா அண்ட் ராஜஸ்தானை விசிட் பண்ணியிருக்காரு. அதோடைய ஹைலைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைசிங் ராஜஸ்தான் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் 2024 பிஎம் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகனா டு ப்ரமோட் ராஜஸ்தான் இம்மென்ஸ் பொட்டன்ஷியல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹப். உடைய தீம் ரெப்லீட் ரெஸ்பான்சிபிள் ரெடி. பிஎம் அவர்கள் எல்ஐசியோடைய பீம சஹி யோஜனாவை லான்ச் பண்ணியிருக்காரு. பீம சஹி யோஜனா அப்படின்னா இது விமனை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம். 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிற விமன்ஸ் எல்லாருமே எல்ஐசியில் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 7,000, செகண்ட் இயருக்கு 6,000, தேர்ட் இயருக்கு 5,000. இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹840 crore. பீமசகி யோஜனா மூலயமா விமன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாதத்துக்கு 2 பாலிசிஸ் கொடுக்கணும், வருஷத்துக்கு 24 பாலிசிஸ் கொடுத்தாகணும். அப்படி மாதத்துக்கு 2 பாலிசி அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கான கமிஷனும் அவங்களுக்கு ஆட் ஆகும், இந்த ஸ்டைஃபண்டும் வரும். சப்போஸ் அவங்களால மாதத்துக்கு 2 பாலிசி கொடுக்க முடியலனா கூட 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும். மகாராணா பிரதாப் ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோனை பிஎம் லைட் பண்ணியிருக்காரு. இதோடைய பட்ஜெட் 700 crore. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்னல், ஹரியானா. இந்தியாவில் இருக்கிற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அம்ரித் கயான் கோஷ் போர்ட்டலை யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டர் அண்டர் பிஎம் போஷன் ஸ்கீம் மூலயமா பல்சஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் காஸ்ட்டை 13.70% என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. லேண்ட்ஸ்லைட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம்காக ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் இட்டாலிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஜியோ ஹைட்ரோலாஜிக்கல் ப்ரொடெக்ஷனும் ஒரு எம்ஐயு சைன் பண்ணியிருக்காங்க. இதை யூனியன் கேபினெட்டும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸ் கீழே வருது. இவங்களும் டிஐசிசிஐ தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் அமாங் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் 2025 தேர்ட் எடிஷன் ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, கனடாவில் இருக்குது. இந்தியன் யூனிவர்சிட்டியில் டாப் யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி. வேர்ல்டு லெவலில் இது 171th ரேங்க்கில் இருக்குது. ஏஷியாவில் ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்கிற யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ, ஜப்பானில் இருக்குது. வேர்ல்டு லெவலில் 44th ரேங்க். நிக்காரகுவாவில் உள்ள லோக்கல் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் நிக்காரகுவாவும் குயிக் இம்பேக்ட் ப்ராஜெக்ட்க்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்னன்னா நிக்காரகுவாவில் உள்ள சோஷியோ எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 எல்ஐசி லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காகனா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக. ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தென் ₹2.5 lakh per annum இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சைல்டு கொடுக்குறாங்க ₹15,000 per annum. எல்ஐசியோடைய எம்டி அண்ட் சிஇஓ சித்தார்த்தா மோஹாந்தி. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. டிபிஐஐடியோடைய டேட்டா படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி ஃப்ளோஸ் 45%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $29.8 பில்லியனுக்கு. எப்போனா ஃபர்ஸ்ட் half ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் 25. சிங்கப்பூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டாப் இன்வெஸ்டிங் கண்ட்ரியாக இருக்குது வித் $7.53 பில்லியன் எஃப்டிஐ. ஏப்ரல் டு செப்டம்பர் 2024 ரேங்கிங் படி இந்தியாவுக்கு அதிகமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய சர்வீஸ் செக்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல், பேங்கிங், இன்சூரன்ஸ், R&D. மேபி இந்த மாதிரியான கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த சர்வீஸ் செக்டர்ஸ் மூலயமா நமக்கு ஹையஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4 செக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனான்ஷியல், பேங்கிங், இன்சூரன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சிரியாவுடைய கேர்டேக்கர் பிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அல் பஷீர். ஈகிள் நெஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் அருணாச்சல் பிரதேஷில் நடந்தது. இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.